ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்மயக்கம். இன்றைக்கி மார்னிங் 5 AM கிளப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு குட்டி கதை ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். சென்னையில் ரமேஷ்னு ஒருத்தர் வாழ்ந்து வராரு. அவருடைய வாழ்க்கை லட்சியமே நிறைய பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். அவருடைய அலுவலக பணியிலேயே எப்போவுமே மூழ்கி போய்ட்றாரு. குடும்பத்துக்குன்னு எந்த நேரமுமே செலவழிக்கிறது இல்லை. அவரோட அம்மா கூடயும் அவ்வளோவா பேச மாட்டுறாரு. அப்படியே அவரோட வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. அவங்க அம்மா அவர்கிட்ட பேச ஆசைப்பட்டு வரும்போதெல்லாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பொருட்படுத்தாமல் அவரோட வேலையை பார்த்துட்டே போயிடுறாரு. அப்படியே போகும்போது அவங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட அதுக்கடுத்து சரி நம்மளோட பையன் ரொம்ப வேலையாக கஷ்டப்பட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி இது வந்தாலும் அவங்க மனசுலேயே வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்து அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போது அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாரமாவது அவங்க கூட இருந்தால் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ரமேஷ் வேறு வழி இல்லாமல் ஒரு வாரம் அவங்க அம்மா கூட இருந்து நேரத்தை செலவழிக்கிறாரு. அவங்க அம்மாவை நல்லா பார்த்துட்டு அவங்க கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட திருப்பியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அது பேசிகிட்டே இருந்ததும் இந்த ஒரு வாரம் போகிறதே தெரியல அவருக்கு. அதுக்கடுத்து அந்த ஒரு வாரம் முடியும் போது கரெக்டாக அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுக்கும் நல்லா உடம்பு சரியாயிடுது. அப்போ தான் அவருக்கு புரியுது, அம்மா மனசால தான் ரொம்ப பாதிச்சிருக்காங்க, நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் ரொம்பவே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இப்படி தான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது அவருக்கு புரியுது. வேலை பணம் அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்துக்குன்னு நம்ம நேரம் செலவழிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வராரு. கண்டிப்பாக வேலை பணம் எல்லாமே முக்கியம்தான். அதை விட குடும்பம் ரொம்பவே முக்கியம். அவங்களுக்கான நேரத்தை எல்லாருமே கொடுத்து தான் ஆகணும். நீங்களும் எல்லோரும் கற்றுக்கோங்க, நானும் கற்றுக்கிறேன். ஓகே, நாளைக்கு உங்கள் எல்லோரையும் வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கலைசெல்வி. டாடா பை பை, see you.